ஹலோ டிராவலர்ஸ், எனக்காக மட்டும் இல்லாம உங்களுக்காகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் முருகனை நோக்கி நம்ம எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு 6 நாள் வைகாசி விசாக விரதத்தை நான் இருக்க போறேன். முருகனோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் நான் இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கணும்னு முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வேண்டுதல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேரு எங்களுக்காக நீங்க ஏன் விரதம் இருக்கணும்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் முருகனுக்காக மகா கந்த சஷ்டி விரதத்தை உணவு எதுவும் எடுத்துக்காம 6 நாட்கள் கடுமையா விரதம் இருந்தேன். அத வீடியோவாவும் நான் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் எனக்காக ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் தனியா திருச்செந்தூர் போய் சூரசம்ஹாரமும் பார்த்துட்டு வந்தேன். அப்போ எனக்கு துணையா இருந்தது நீங்களும் முருகனும் மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நம்ம முருகனோட பிறந்த நாள் பங்குனி உத்திரம்னு நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா முருகன் தீப்பொறியாய் அவதரித்த சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். எனக்கு முருகன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனோட பிறந்த நாளான இந்த வைகாசி விசாகத்துக்கு நம்ம விரதம் இருந்து முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதலை முருகன் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாரு. நான் வர்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமை விரதத்தை ஸ்டார்ட் பண்றேன். முருகனோட அருள் இருந்தா வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர் போலான்னு இருக்கேன். நீங்களும் வைகாசி விசாக விரதம் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 6 நாட்கள் விரதம் இருக்கிற நாட்கள்ல முருகனை பத்தின அதிசயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.